சாணக்கியன் தொண்டமா நமக்கு வேண்டாம். கிழக்கில் போராட்டத்தில் குதித்த பிக்கு. சர்வதேச விசாரணையை தவிர்க்க முடியாத கட்டத்தில் ரணில். கருணாவை வெளியேற்ற ரணில் காட்டிய முக்கிய ஆசை. பாரம்பரிய மேய்ச்சல் பயன்படுத்தப்படும் மயிலத்தமடு பிரதேசத்தை விவசாய நடவடிக்கைகளுக்கு வழங்குமாறு கோரி அங்கு அத்துமீறிய பயிர்ச்செய்கையில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படும் சிங்கள மக்கள் மட்டக்களப்பு மங்களராமய விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். இன்றைய தினம் அதிபரின் மட்டக்களப்பு விஜயம் இடம்பெறவுள்ள நிலையில் மேற்படி பயிர்ச்செய்கையாளர்கள் உள்ளிட்ட குழுவினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் மற்றும் கிழக்கு ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஆகியோருக்கு எதிர்ப்பு வெளியிடும் முகமாக இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதிபரை கேளுங்கள், சிங்களவர்களை துரத்துகின்றார்கள், சாணக்கியன் தொண்டமா நமக்கு வேண்டாம், இனவாதம் தூண்ட வேண்டாம் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு இவர்கள் போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். இதேவேளை தங்கள் கால்நடைகளின் பாரம்பரிய மேய்ச்சத்தரையாக விளங்கும் மயிலத்தமடுவில் அத்துமீறிய பயிற்சிகையில் ஈடுபடுபவர்களை அகற்றி அங்கு தமது கால்நடைகளை பாதுகாப்பதாக மேய்ப்பதற்கு இடமளிக்குமாறு கோரிய கால்நடை வளப்பாளர்களின் தொடர் போராட்டமானது இன்றுடன் 23 நாட்களாக இடம்பெறுகின்றமையும் குறிப்பிடப்படுகின்றது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் விரும்பியோ விரும்பாமலோ சர்வதேச விசாரணையை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மாத்திரமன்றி வேறு எந்த விடயத்திலும் சர்வதேச விசாரணைகளுக்கு இடமளிக்கப் போவதில்லை என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அண்மையில் தெரிவித்திருந்த நிலையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுள் சிலர் தற்போதைய அரசாங்கத்தில் அங்கம் வகிப்பதாகவும் மேலும் சிலர் அரசாங்கத்தை பாதுகாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் அரசாங்கம் சர்வதேச விசாரணைக்கு இடமளிக்க மாட்டோம் என வெளிநாடுகளுக்கும் சர்வதேச அமைப்புகளுக்கும் எவ்வாறு சவால் விட முடியும் என அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே சர்வதேச விசாரணைக்கு அனுமதி வழங்க மாட்டேன் என கூறினாலும் இறுதியாக பதவிகளில் இருந்த 3 அதிபர்களும் சர்வதேச சமூகம் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்பானவர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து தற்போதைய அதிபரும் அவர் தலைமையிலான அரசாங்கமும் விரும்பியோ விரும்பாமலோ சர்வதேச விசாரணையை எதிர்நோக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மேலும் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பினை பிளவுபடுத்தியதில் ரணில் விக்ரமசிங்கே முதன்மையானவர் என பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் விமர்சகர் அருள் தெரிவித்துள்ளார். மேலும் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கருணாவை பிரித்தெடுக்க ஒரு குறுக்கு வழியையும் ரணில் தரப்பு கையாண்டது என்றும் கூறினார். ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சேனல் 4 ஆவணப்பட காணொளியை எடுத்த எடுப்பிலேயே தனது ஜனாதிபதி என்ற பதவியை வைத்து நிராகரித்து விடுவது தனக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் என்று ரணில் விக்ரமசிங்கே எண்ணுகின்றார் எனவும் அவர் குறிப்பிட்டார். தான் தனது பதவியை தக்க வைத்துக் கொள்வதும் ஆட்சியில் தொடர்ந்தும் நீடிப்பதுமே தன்னுடைய எண்ணம் என்பதை மீண்டும் மீண்டும் வெளியுலகுக்கு காட்ட ரணில் முயற்சிக்கின்றார் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். தமது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக சஜித் பிரேமதாசவின் பெயரை ஐக்கிய மக்கள் சக்தி முன்கூட்டியே அறிவித்துள்ளமை தவறான முடிவாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளரும் முன்னாள் இராணுவ தளபதியுமான ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது: ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு 1 மாதத்திற்கு முன்னரே வேட்பாளரை பெயரிட்டிருக்க வேண்டும். அதுவும் மக்கள் மனநிலையை அறிந்து வெற்றி பெறக்கூடிய வேட்பாளரையே களமிறக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் கட்சியின் அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும். எனவே வெற்றி பெறக்கூடிய வேட்பாளரையே ஐக்கிய மக்கள் சக்தி களமிறக்க வேண்டும். ஜனாதிபதி வேட்பாளரை முன்கூட்டியே அறிவித்த கட்சியின் முடிவு தவறானதாகும். 1 வருடத்திற்கு முன்னரே அறிவிக்கப்பட்டதால் மக்களின் மனநிலை மாறக்கூடும். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலப்பகுதியில் சஜித் தான் வெற்றி வேட்பாளர் எனில் அவர் நிச்சயம் களமிறங்க வேண்டும். அப்போதும் நாமும் அவருக்கு ஆதரவாக செயற்படுவோம்.
மக்கள் ஆதரவு இல்லாத சூழ்நிலையிலும் சஜித் களமிறக்கப்பட்டால் நான் ஒதுங்கி நிற்பேன், தீர்க்கமான அரசியல் முடிவை எடுப்பேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் அரசியலமைப்பிலும் வேறு எந்த சட்டத்திலும் சர்வதேச விசாரணைகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் இல்லை. அதன்படி இதுபோன்ற விசாரணைகளை நடத்துவது சட்டவிரோதமானது என்று ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சேனல் 4 விவகாரம் குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை வெளியிடப்பட்டதன் பின்னர் அது தொடர்பில் கத்தோலிக்க திருச்சபையுடன் கலந்தாலோசிப்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்றும் ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. சிங்கள பத்திரிகை ஒன்றில் பிரசுரமான சுயாதீனமானதும் வெளிப்படையானதுமான முழுமையான விசாரணை மற்றும் கண்காணிப்புக்கு சர்வதேச விசாரணை குழு ஒன்று தேவை என தலைப்பிடப்பட்ட ஆசிரியர் தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயத்தை மேற்கோள் காட்டி ஜனாதிபதி ஊடக பிரிவால் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் தலைவர் புனித ஹெரால்ட் அந்தோனி ஆண்டகையின் வேண்டுகோளுக்கு இணங்க உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குறித்து விசாரணை நடத்திய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையின் 88 தொகுதிகள் மற்றும் 48,909 பக்கங்கள் அடங்கிய அனைத்து ஆவணங்களையும் 2023 ஏப்ரல் 20 பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் புனித ஹெரால்ட் அந்தோனி பாதிரியாரிடம் கையளித்தார். கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் தலைவர் புனித ஹெரால்ட் அந்தோனி ஆண்டகையுடன் நேற்று முன்தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தொலைபேசியில் கலந்துரையாடிய போது தான் குறித்த அறிக்கையை ஆராய்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார். அதன்படி அந்த அறிக்கையை ஆராய்ந்த பின்னர் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடுவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தயாராக உள்ளார். இலங்கையின் உள்ளக விவகாரங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணைகள் நடத்துவதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இலங்கையின் அரசியலமைப்பிலும் வேறு எந்த சட்டத்திலும் சர்வதேச விசாரணைகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் இல்லை. அதன்படி இதுபோன்ற விசாரணைகளை நடத்துவது சட்டவிரோதமானது. சேனல் 4 தொலைக்காட்சி நிகழ்ச்சி குறித்து ஆராய்ந்து அறிக்கை அளிப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் ஒருவரின் தலைமையில் குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. ஆயர்கள் பேரவை ஆணைக்குழுவின் அறிக்கையை ஆய்வு செய்த பின்னர் இது குறித்து மேலும் கலந்துரையாட அரசு எதிர்பார்க்கின்றது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2025 ஆண்டு முதல் கல்வி பொதுதராதர, உயர்தர மற்றும் சாதாரணதர பரீட்சைகளை உரிய நேரத்தில் நடத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் அரசியல் அதிகாரங்களுக்கோ அல்லது வேறு எவருக்கோ பரீட்சை திகதியை சட்டத்தின் மூலம் மாற்ற முடியாது எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தவுடன் நாடாளுமன்றில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இந்த பணிப்புரையை வழங்கியுள்ளார். மேலும் தெரிய வருகையில் இந்த ஆண்டும் பரீட்சைகள் தீர்மானிக்கப்பட்டதன் பிரகாரம் நடத்தப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டு முதல் பரீட்சைகளை நடத்துவதற்கு பிள்ளைகளுக்கு சுமை ஏற்படாத வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். பரீட்சைகளை உரிய நேரத்தில் நடாத்துவதற்கு நாடாளுமன்ற சட்டத்தின் ஊடாக ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி கல்வி அமைச்சருக்கு வழங்கிய பணிப்புரையிலும் காணப்படுகின்றது. அரசியல் அதிகாரங்களுக்கோ அல்லது வேறு எவருக்காகவோ பரீட்சை திகதிகளை சட்டத்தின் மூலம் மாற்ற முடியாது எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டில் பரீட்சைகள் பிற்போடப்படுவதனால் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் புலமை பரிசல்கள் பெறுவது, வயது வரம்பை தாண்டி செல்வது போன்ற பல பாதகமான விளைவுகளை மாணவர்கள் சந்திக்க நேரிடும் என அண்மையில் கல்வி நிபுணர்கள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.